திரௌபதி, பழைய வண்ணாரப்பேட்டை, ருத்ரதாண்டவம், பகாசுரன் போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் மோகன்ஜியை திடீரென தமிழக போலீசார் கைது செய்திருப்பது திரைத்துறையை அதிர வைத்திருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? சமீப காலமாக உணவுப் பொருட்களில் கலப்படம் என்பது தமிழ்நாடு முழுவதும் பரவலாகி வருகிறது. பஞ்சு மிட்டாய்க்கு விதிக்கப்பட்ட தடை தொடங்கி ஐஸ்கிரீமில் மனித விரல், சாக்லேட் சிரப்பில் எலி போன்ற தினமும் ஒரு செய்தி வெளியாகி வருகிறது. இது எல்லாவற்றிற்கும் உச்சமாக சமீபத்தில் திருப்பதியில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டில் உபயோகப்படுத்தும் நெய்யில் பன்றி கொழுப்பு, மாட்டுக் கொழுப்பு, மீன் எண்ணெய் போன்ற அசைவ பொருட்கள் கலப்பதாக வெளியான செய்தி இந்தியாவையே அதிர வைத்திருக்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் திருப்பதி லட்டில் தயாரிக்கும் நெய் கொடுக்கும் நிறுவனத்தை மாற்றியதான் இதற்கு காரணம் என ஆந்திர பிரதேச ஆளுநர் கட்சி தெலுங்கு தேசம் குற்றம் சாட்டியிருக்கிறது. இது தொடர்ந்து ஒரு பக்கம் விசாரணைகளும், இன்னொரு பக்கம் பாவத்தை போக்க யாகங்களும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவையே உலுக்கிய இந்த செய்தி குறித்து பல தலைவர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இப்படி ஒரு கருத்தால் தான் கைது வரை சென்றிருக்கிறார் மோகன்ஜி. திருப்பதி லட்டில் செய்யப்பட்ட கலப்படம் குறித்து ஒரு சில நாட்களுக்கு முன் இயக்குனர் மோகன்ஜி பேசியிருந்தார். அப்போது திருப்பதியில் மட்டும் இவ்வாறு நடக்கவில்லை, பழனி முருகன் கோவிலில் வழங்கப்படும் பஞ்சாமிர்தத்தில் கூட கருத்தடை மருந்து கலப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு காரணம் என்ன? இது உண்மையா? எப்படி இதை கூறுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, நான் செவி வழியாக கேட்டதாகவும், எனக்கு அங்க வேலை செய்பவர்கள் கூறியதாகவும், ஆதாரமில்லாமல் தான் எதையும் சொல்லவில்லை என்றும் கூறியிருந்தார். அதனால் பக்தர்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு பழனி பஞ்சாமிர்தம் குறித்து தவறான கருத்துக்களை பரப்பியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எச்சரித்தார். இந்த நிலையில்தான் இயக்குனர் மோகனை போலீசார் கைது செய்திருந்தனர். ஆனால் கைதான காரணத்தை குடும்பத்தினரிடம் கூறவில்லை என்றும், எங்கு கொண்டு செல்கிறார்கள் என்ற தகவலை கூட தெரிவிக்கவில்லை என்று பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தமன் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். மோகன்ஜியின் இந்த திடீர் கைது திரைத்துறையில் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.